Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 486 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஒரு வழியா ஒயிட் பியர்டா போட்டு தள்ளிட்டாங்க. பாவ மனுஷன் நின்ன இடத்துல செத்து போயிட்டாரா? இது எல்லாத்தையுமே சபாடி ஆர்கிபெலகோல இருக்க மக்கள் எல்லாம் லைவா பாத்துட்டு இருப்பாங்க. அவங்களால நம்பவே முடியல ஒயிட் பியர்ட் செத்து போயிட்டானான்னு. அன்னைக்கு மீடியா மக்கள் எல்லாத்துக்குமே ஹாட் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், எல்லா நியூஸும் அதுதான். சொல்ல போனா நிறைய பேர்த்தால நம்ப முடியல. ஏன்னா அவன் அந்த உலகத்திலேயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன், அவனையே கொன்னுட்டாயிலான்னு. சோ இப்ப எப்படி நியூஸ் போகுதுன்னா, ஏச காப்பாத்த வந்த ஒயிட் பியர்டால ஏசையும் காப்பாத்த முடியல, அவரையும் காப்பாத்திக்க முடியல. இந்த உலகத்தோட லெஜெண்டரி பைரட் கேப்டன் ஒயிட் பியர்ட் இறந்து போயிட்டாரு. இந்த விஷயத்த உடனே உலகம் பூரா தெரிய வைக்கணும்னு சொல்லி அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கும். மக்களுக்கு எல்லாம் செம ஹாப்பி. ஒரு பயங்கரமான பைரட் ஒருத்தன் செத்து போயிட்டான், இனிமேட்டு நம்மளோட வாழ்க்கைய ஜாலியா நம்ம என்ஜாய் பண்ணலாம், பைரட்ஸ்ங்களால எந்த ஒரு தொல்லை இல்லைன்னு சொல்லி அப்படி ஒரு சந்தோஷம். ஆனா இனிமேட்டு தான் வேட்டையா ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியாம போச்சு. ஆனா இந்த சம்பவத்தை கேட்டு அவங்க ஆன ஷாக் இருக்குதே, அதெல்லாம் அவங்க கண்ணுலயே அந்த அளவுக்கு தெளிவா தெரியும். எதுவும் பேச முடியாம உறைஞ்சு போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பாங்க. டார்க்கிங் ரெய்லி பார்த்துட்டு அப்படின்னா ஒயிட் பியர்டும் செத்து போயிட்டானான்னு ரொம்பவும் ஃபீல் பண்ணுவாரு. அப்படியே அங்க கட் பண்ணி ஸ்பாட்டை காட்டுறாங்க. அந்த பிளாக் பியர்டுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா ஒயிட் பியர்டு கூட சண்டை போடும்போது செம்ம பீதியில இருந்திருக்கான். இப்ப என்னன்னா ஒயிட் பியர்டுக்கு 72 வயசு ஆயிருச்சு. கிங் ஆஃப் த பைரட் கூடவே எதிர்த்து சண்டை போட்டிருக்காரு. ஒயிட் பியர்ட் பைரட்ஸோட கேப்டன். அது மட்டும் இல்லாம இவர கிரேட் பைரட் எட்வர்ட் நியூகேட்னு வேற எல்லாரும் சொல்லுவாங்க. சோ இப்ப அவரு மரைன்ஃபோர்டுங்கிற ஒரு நேவியோட இடத்துல ஒரு பயங்கரமான போர்ல ஒரு பையனை காப்பாத்துற முயற்சியில இறந்துட்டாரு. அவ்வளவுதான், ஒயிட் பியர்டோட கதை இதோட முடியுது. ரெஸ்ட் இன் பீஸ் ஒயிட் பியர்ட். இத பார்த்த டோஃப்ளமிங்கோ வாவ் சூப்பர், செம, கண்டிப்பா இதனால இந்த உலகத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லா விஷயமும் இங்க ஈஸியா முடிஞ்சிரும்னு எனக்கு தோணல. கண்டிப்பா பெரிய கலவரம் ஒண்ணு நடக்க போகுதும்பா. ஏன்னா இப்ப இங்க இருக்கிறது யாரு? பயங்கரமான டேஞ்சரான ஆளுங்க. அதான் அந்த பிளாக் பியர்டு, அப்புறம் இம்பல் டவுன்ல அடைச்சு வச்சிருந்த பயங்கரமான கிரிமினல்ஸ். ஏன் அந்த இம்பல் டவுனோட ஜெயில் மேனேஜரே இங்கதான் இருக்கான். அப்படி இருக்கும்போது இவனுக்கு என்ன சும்மா விளையாட்டு பண்ணிட்டா போவானுங்க அப்படின்னு அடுத்து என்ன நடக்க போதும்னு ஆர்வமா வெயிட்டிங்ல இருப்பான். இங்க சபாடி ஆர்கிபெலகோல இருக்க மக்கள்லாம் இதுதான் இந்த வாரோட முடிவா அப்படின்னா கடைசியா ஒயிட் பியர்டு சாகறதுக்கு முன்னாடி ஒன்னு சொன்னாரு, அதான் ஒன் பீஸ் இருக்கிறது உண்மைன்னு. அப்படி இருக்கும்போது அதை மட்டும் யாராச்சும் கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்தோட நிலைமையே தலைகீழ மாறப்போகுது. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, முன்னாடியாச்சும் ஒன் பீஸ்னு ஒன்னு இருக்கா இல்லையான்னு டவுட்ல தான் எல்லாம் இருந்தாங்க. ஆனா இப்ப ஒயிட் பியர்டு இப்படி சொல்லிட்டாருல்ல, இனி இந்த விஷயம் வெளியே போச்சுன்னா அவ்வளவுதான், பைரட்ஸ்களோட ரியாக்ஷனே வேற லெவல்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த போர் இதோட முடிஞ்சிருச்சுன்னு இவங்களால சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்ல. சரி, இப்ப இவங்களுக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, எதுக்காக அந்த பிளாக் பியர்டு அங்க வந்திருக்கான்? அவனுக்கு அங்க என்ன வேலை? எல்லாத்தையும் காப்பாத்திட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயாச்சும் போயிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி டவுட்டா லுக் கூடுவாங்க. அவனுக்கு அங்க செத்த பார்த்தோம்னா சந்தோஷம் தாங்க முடியல. பழக்கம் போல வில்லன்கள் எப்படி சிரிப்பானுங்களோ அந்த மாதிரி வில்லத்தனமா வெறித்தனமா சிரிச்சிட்டு இருப்பான். மார்க்கோக்கு இதை பார்க்கும்போது கொல்ல காண்டாவும். இப்போதைக்கு பல்ல கடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்புவோம், அதுக்கப்புறம் அவனை பாத்துக்கலாம்னு சொல்லி எல்லாம் வேகமா கப்பல் ஏறதுக்கு ஓடுவாங்க. ஆனா அவங்களுக்கு பயங்கரமான ஃபீலிங். ஒயிட் பியர்டும் ஏசும் அவங்க கண்ணு முன்னாடியே செத்து போயிட்டாங்களே. அதுக்கப்புறம் என்ன, எல்லாம் ஒயிட் பியர்டா கடைசியா ஒரு டைம் பார்த்துட்டு அங்க இருந்து குடு 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 குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப ஜிம்பை தான் லூஃபிய பத்திரமா தூக்கிட்டு போறது. ஜிம்பை எந்த அளவுக்கு இறங்கி சண்டை போட்டான். ஆனா இப்ப கூட அவனுக்கு என்ன ஃபீலிங்னா, கடைசி நேரத்துல ஏசுக்கும் ஒயிட் பியர்டுக்கும் எதுவுமே பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டே தான் போவான். சரி, இப்ப அவங்களுக்கு தான் எதுவும் பண்ண முடியல, அட்லீஸ்ட் லூஃபிக்காவது ஏதாச்சும் பண்ணும்ல, அதனால தான் பையல பத்திரமா தூக்கிட்டு போறான். இங்க இந்த நேவி ஆளுக விடுறதா இல்ல, அவங்க தப்பிக்க கூடாது, அவங்கள விடாதீங்க, கொல்லுகன்னு சொல்லி கண்ட மேனிக்கு மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. எங்க இருந்து தான் வரானுங்களோ தெரியல. ஆனா வர்றவனுங்க பூரா ஃப்ரெஷ்ஷா வந்து அட்டாக் பண்றானுங்க. அப்படியே கட் பண்ணி கீழே விழுந்தானே அகைனு, அவனை காட்டுறாங்க. அவன் கடலுக்குள்ள விழாம அப்படியே ஒத்த கையில அங்க இருக்க பாறையை பிடிச்சு தொங்கிட்டு கிடப்பான். ஏன்னா விழுந்தா அவ்வளவுதான், யாரும் இவனை காப்பாத்த மாட்டாங்க. தெரிஞ்சாதானே காப்பாத்துறதுக்கு. அவன் என்ன பண்ணுவான், உசாரா அங்க இருக்க பாறையை உருக்கி அதுக்குள்ள ஒரு ஜம்ப போட்டு எஸ்கேப். சோ அகைனு தப்பிச்சிட்டானா. அதே நேரம் இங்க பக்கிய காட்டுறாங்க. அவன் நைஸா அங்க இருந்து தப்பிச்சு குடு 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 குடுன்னு ஓடுவான். அவன் ஒன்னா கூட இருக்கவனை விடுவானுங்களா? தலைவரே எங்க போறீங்க, போகாதீங்க மானுங்க. அட போகடா மூளைகட்ட முட்டா பல்லுலான்னு வண்ட வண்டியா திட்டுவான். ஏன்னா இவனுக்கு எல்லாருமே அவனை ஒயிட் பியர்ட கொல்ல சொல்லி உசுப்பேத்திட்டு இருந்தானுங்க. ஆனா அவன் தான் ஆல்ரெடி செத்து போயிட்டானே. இத சொன்ன உடனே கேப்டன் பக்கி மானுங்க என்னால பண்ண முடியலன்னு திரும்பி நின்னு ஃபீல் பண்ணுவான். அட பிளாக் பியர்ட அவனோட டார்க்னஸ் பவர் அந்த இடம் பூரா பரவ வச்சு நம்ம ஒயிட் பியர்ட ஒரு வழி பண்ணால, அந்த டைம்ங்கும் போது இவனுங்க லைவா பாத்துட்டு தான் இருந்திருப்பானுங்க. அப்ப கூட இருக்கவங்க எல்லாம் உசுப்பேத்தி விடுவானுங்க. போங்க கேப்டன் போங்க, இதுதான் உங்க டைம், போய் எப்படியாச்சும் ஒயிட் பியர்ட கொன்றுங்கன்னு. பகிக்கு நல்லாவே தெரியும் இப்ப இவன் இங்க இருந்து அங்க போனான்னா அவன் நிலைமை சம்போ சிவ சம்போதான்னு. அதனால சமாளிக்கணும்னு வாய மூடுங்கடா. உங்க மண்டையில பண்ணு இருக்கா இல்ல களி மண்ணு இருக்கா? கொஞ்சம் மூளையோட யோசிங்கடா. இப்ப நான் ஜம்ப் பண்ணி போய் அட்டாக் பண்ணாலாம் எதுவுமே வேலைக்கு ஆகாது. நான் கரெக்டான டைமுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாயிண்ட் வரட்டும்னு அப்படியே சமாளிச்சு
வச்சுக்கிட்டே நிப்பான். ஆனா மனசுக்குள்ள என்ன தெரியுமா தோணும், ஏன்டா அங்க என்ன குருவி ரொட்டியும் குச்சி முட்டாய் மாடா அந்த ஆளு வித்துக்கிட்டு இருக்கான், போய் 2 ரூபா கொடுத்து ஒன்னொன்னு வாங்கிட்டு வர்றதுக்கு சண்டை நடக்குறான் மொட்டை மண்டையனுங்களா, பேசாம வேடிக்கை பாருங்கடாம்பா. அங்க பார்த்தா ஒயிட் பியர்ட் பண்ற அட்டாக் எல்லாத்தையுமே பிளாக் பியர்ட் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான். உடனே கூட இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்களா, ஒயிட் பியர்டால எதுவும் பண்ண முடியல, இதுதான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த மொமெண்ட் கேப்டன், சீக்கிரமா போய் ஒரு வழி பண்ணுங்க பானுங்க. அட அதோட விட்டா பரவாயில்லையே, அவருக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும், இல்லன்னா மனுஷன் இங்கே தான் இருப்பாருன்னு சொல்லி அவனை புடிச்சு தூக்கி வீச போவானுங்க. ஐயோ என் உசுர வாங்காம விட மாட்டானுங்க போலேன்னு கதறிட்டு இருப்பான். அந்த டைம் தான் ஒயிட் பியர்டு பிளாக் பியர்ட ஒரு வெட்டு போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் கழுத்தை புடிச்சு பிளாக் பியர்ட சம்பவம் பண்ணிட்டு இருப்பாருல்ல, அந்த சம்பவத்தை பார்த்த உடனே பக்கிய கீழே பொத்துன்னு போட்டுருவானுங்க. சாக போற நிலைமையில இருக்காருன்னு நினைச்சான். ஆனா அந்த டைம் கூட ஒயிட் பியர்டு இந்த அளவுக்கு கேப்பபிளா இருக்கத பார்த்துட்டு மிரண்டுருவான். பின்ன சும்மாவா ஒயிட் பியர்ட லெஜெண்ட்னு சொல்றாங்க, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பின்னாடி நின்னு பார்த்ததுக்கே அப்படி பீதி ஆயிருச்சு. என்னால அவர் பக்கத்துல கூட நெருங்க முடியல. ஒயிட் பியர்டு அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்தாரு. சொல்ல போனா மனுஷன் பயத்தோட உச்சகட்டம்னு யோசிச்சு பார்த்துட்டு, இனிமேட்டு நீங்க என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லடா, உங்கள மாதிரி முட்டா பயில கூட இனிமேட்டு நான் இருக்க மாட்டேன், ஆள விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு பகி அங்கிருந்து அடிச்சு புடிச்சு வேகமா கிளம்பிடுவான். அட அப்பவும் இவனை விட மாட்டானுங்க, கேப்டன் பகி அழுது இருக்காரு அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன் எங்களுக்கு தெரியும் அவர் எதுக்கு அழுதாருன்னு. அதாவது ஒயிட் பியர்டு என்னதான் அவருக்கு போட்டியாளரா இருந்தா கூட மனிதாபிமானத்தோட அடிப்படையில அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி அவரை நினைச்சு ஃபீல் பண்றானாமா. சொல்ல போனா அவரை கொல்ல கூட இல்லையே, இவருதான் உண்மையான மனுஷன். சொல்ல போனா சன் ஆஃப் கன், ஒயிட் பியர்ட கொல்றதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி அப்படின்னு அவன் பயத்துல பண்ற எல்லாத்துக்குமே இவனுங்களே ஒரு அர்த்தத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு அவரு சூப்பர் வேற லெவலு, கண்டிப்பா ஒரு நாள் பயங்கரமா ஃபேமஸ் ஆவாரு, அவரு தான் 1000ல ஒருத்தன், இல்ல மில்லியன்ல ஒருத்தன், நீங்க ரொம்ப கூலான ஆளு பக்கி, நாங்களும் உங்க கூட வர்றோம் கேப்டன் பக்கி பக்கின்னு கத்திட்டே பின்னாடி ஓடுவானுங்க. எப்படி ஒரு கூட்டம் இருக்க வரைக்கும் உருப்பிட்ட மாதிரி தான். அந்த டைம் அந்த வீடியோ டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் தூக்கி போட்டு போவானுங்க. அது கரெக்டா ஒயிட் பியர்ட பார்த்த மாதிரி வந்து விழும். அதே நேரம் இங்க ஒயிட் பியர்டோட சோலியை முடிச்சாச்சு, அங்க இருந்து கிளம்ப வேண்டியதானே. ஆனா கிளம்ப மாட்டான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பேசுவானுங்க, இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ண மாதிரியே எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்குதுன்னு. உடனே அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். உடனே சுத்தி இருக்க ஆளுங்கெல்லாம் ஒரு பெரிய கருப்பு துணியை தூக்கி ஒயிட் பியர்டு மேல போட்டு கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடுவானுங்க. யாருக்கும் ஒண்ணுமே புரியல, அவன் என்ன பண்ண போறான், எதுக்காண்டி இந்த மாதிரி ஒயிட் பியர்ட துணியை போட்டு முன்னான்னு. உடனே அந்த பிளாக் பியர்டு என்ன எல்லாத்துக்கும் ஷாக்கா இருக்கா, நான் உங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷோ காட்ட போறேன், அந்த ஷோவால இந்த மொத்த உலகமுமே அதிர போகுதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த கருப்பு துணிக்குள்ள பூந்துருவான். ஒயிட் பியர்டோட டெட் பாடியில அவனுக்கு என்ன வேலைன்னு ஒன்னும் புரியல. சுத்தி அவன் ஆளுகெல்லாம் பாதுகாப்பு காண்டி நின்னுட்டு யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது, வந்தால் உதை போம்பானுங்க. இங்க நேவி ஆளுகளுக்கு என்ன காண்டுன்னா, வார்லாடுன்னு சொல்லி வந்து ஜாயின் பண்ணிட்டு கடைசியில ஏமாத்திட்டான்ல, சோ இவனையும் விடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனா பிளாக் பியர்டோட ஆளுகளுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியல. அதே நேரம் இங்க நேவி ஆளுங்க பைரட்ஸ் எல்லாம் தடுக்கிறதுக்காக பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரம் நம்ம ஜிம்பை இந்த உலகத்தை விட்டு ஏஸ் போயிட்டான் லூஃபி, அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்ல, இதுக்கப்புறம் தான் நீ நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னு வேற சொல்லுவான். அந்த டைம் ஜிம்பை ஜெயிலுக்குள்ள இருந்தால, சோ அந்த டைம் ஏஸ் சொன்ன விஷயத்த யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா இன்கேஸ் என்னைய கொன்னுட்டாங்கன்னா நீ என் தம்பிய பத்திரமா பாத்துக்குவியான்னு கேட்பான். ஆனா ஜிம்பை என்ன சொல்லியிருப்பான்னா, நீ நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப நல்லவன் ஏசு, என்னதான் உன்னோட தம்பியா இருந்தாலும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது பைரட் உலகம், அதுல நான் யார அதிகமா மதிக்கிறனோ அவங்கள மட்டும்தான் பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்பவுமே அவன் சொன்ன வார்த்தையில இருந்து கொஞ்சம் கூட மாறல. ஏசோட தம்பின்னு சொல்லி லூஃபிக்கு அவன் ஹெல்ப் பண்ணல. லூஃபி பண்ணது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் மேல பெரிய மரியாதை வந்துருச்சு. அதனாலதான் அவனுக்காண்டி இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றான். சோ இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே போகும்போது நிறைய பீரங்கியை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண உடனே அங்க இருக்க கல்லெல்லாம் செதறி முதுகுல கண்ணா பின்னாடி அடிக்கும். அதை பார்த்து போவா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அந்த டைம்னு பார்த்து ஒரு வைஸ் அட்மிரல் என்ன பண்ணுவான், அந்த குமாஸ் இருக்காங்கல்ல, அதான் பாசிபிஸ்டாஸ், அவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஜிம்பைய போய் கொல்ல சொல்லுவான். ஏன்னா அவன் இப்ப வார்லாடு இல்ல, இவங்க எனிமி, அந்த எனிமியை சட்னியா மாத்துங்களேன்னு சொன்ன உடனே எய்ம் வைப்பானுங்க. அவ்வளவுதான் போவாக்கு கொல்ல காண்டாயிரும். பின்ன ஜிம்பை லூஃபியை காப்பாத்தி கூட்டு போயிட்டு இருக்கானே, வேட்டுவாளா அவன் அப்படியே ஒரு பல்ட்டிய போட்டு 2 பேர்த்து மண்டையிலயும் ஒரே அடி, அங்கேயே ஸ்பாட்லயே குமாஸ் காலி. எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுகளை ஒரே அடியில காலி பண்ணிட்டா பாத்தீங்களா. அந்த வைஸ் அட்மிரல் பார்த்துட்டு கதறுவான், ஏ போவா ஹன்காக்கு, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா, மறுபடியும் தேவையில்லாம இதுக்கு எங்க கிட்ட வந்து ஒம்பழுத்துட்டு இருக்கேன்மா, அதான் ஃபயர் ஃபிஸ்ட் ஏஸும் ஒயிட் பியர்டும் செத்துட்டாங்கல்ல, அப்புறம் என்னடா இதுக்கப்புறம் உங்ககிட்ட அடி பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லம்பா. அவன் அப்படியே ஆடி போயிருவான். இப்ப அவளுக்கு கவலை என்னன்னா, லூஃபியை இந்த இடத்த விட்டு ஜிம்பை எப்படியாச்சும் காப்பாத்தி கொண்டு போயிடணும், அவ்வளவுதான். இங்க கப்பல்லாம் ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் வந்து ஏறினா வேலை முடிஞ்சு, சரி கிளம்பலான்னு சொல்லி வாயை எடுக்கும் போது அந்த கடலே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். போச்சா, ஃப்ரீஸ் ஆனா எங்க இருந்து தப்பிக்கிறது, யார் இந்த வேலையா பண்ணான்னு பார்த்தா நம்ம அவகிஜி அப்படியே கெத்தா நடந்து வருவான். அதே நேரம் ஒரு இடத்துல இருந்து அப்படியே லாவா குழம்பு பிச்சுக்கிட்டு மேல வரும். அதுக்குள்ள இருந்து அக்கைனும் அப்படியே பயங்கர டெரரா வருவான். என்ன ஆனாலும் சரி உங்களை நான் இங்க இருந்து விடவே மாட்டேன்னு. யார மெயினா நம்ம லூஃபிய, கூடவே உன்னோட உயிரையும் விட்டு முட்டாளும்பா. அவனை பார்த்துட்டு ஜிம்பை பயங்கரமா காண்டாவான். அவ்வளவுதான், டாடா பை பை, see you.